நம்ம வெண்பாவோட இந்த நிலைமைக்கு இந்த தீபிகா தான் காரணம் அப்படிங்கிறதால கூடி சீக்கிரம் இந்த தீபிகா பண்ண வேலைகள்லாம் கண்டுபிடிச்சு அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இந்த தீபிகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைலண்ட் கில்லர் போல தான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதன் பின்புலத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே இப்போ வரைக்குமே அவங்க மேலே யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமும் வரல. ஆனால் விஜய்க்கு கொஞ்சம் சந்தேகம் வரதான் செஞ்சது. தீபன் கிட்டேயுமே சொன்னாங்க, எங்களுக்கு வேற எந்த எதிரியுமே இல்லை, தீபிகா தான் இதற்கெல்லாம் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப தீபன் அதை ஒட்டுமொத்தமா மறுக்க தான் செஞ்சாங்க. இல்ல தீபிகா அப்படியெல்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க. அதனால இது தீபிகாவா இருக்காது அப்படிங்கிற மாரி அவங்க ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா கூடிய சீக்கிரம் இதன் பின்புலத்துல இந்த தீபிகா தான் இருந்தாங்க. தீபிகா தான் உங்கள கடத்துறதுக்காக மாத்தி மாத்தி ஆள் அனுப்புனாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தீபிகா மேல விஜய், மலி 2 பேருமே கம்ப்ளைண்ட் பண்ண தான் செய்வாங்க. தீபிகாவ போலீஸ் அரெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமா பல அதிரடியான எதிர்பாராத திருப்பங்கள் காத்து இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் இப்ப வெண்பாவோட நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 நாளைக்கு அந்த ரவுடிங்க அவங்கள அங்கேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்றாங்க. அந்த ரவுடிங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 5 குழந்தைங்க தேவைப்படுறாங்க. இப்போ வரைக்குமே 2 குழந்தைங்க தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 3 குழந்தைங்க வர வரைக்குமே அவங்கள அங்க பத்திரமா வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நேரத்துக்கு தான் அவங்களுக்கு மயக்க மருந்து குடுக்க முடியும்? அந்த லேடியுமே வெண்பா கிட்ட நல்ல விதமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறாங்க. ஏன்னா வெண்பா சின்ன குழந்தை அப்படிங்கிறதால பயந்துருவாங்க அப்படிங்கிறதால அவங்களையும் சேர்த்து கடத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற மாரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதன் பின்புலத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த கொள்ள கூட்டத்தோட தலைவி அப்படிங்கிறது நம்ம வெண்பாவுக்கு தெரியாத மாதிரி தான் அவங்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 நாளைக்கு விஜய், மலி 2 பேருமே குழந்தைய பார்க்காம இருப்பாங்களா? நிச்சயமா இல்ல. நம்ம வெண்பாவுமே மயக்கம் தெளிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் செயல்படுவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பார்த்துருந்துருக்கோம். நம்ம வெண்பா ரொம்பவே தைரியமான பொண்ணு அப்படிங்கிறதால எப்படியாவது அங்க இருக்கிற ஃபோன் மூலமாவோ இல்ல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதால கூடிய சீக்கிரம் வெண்பாவை காப்பாத்திருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க.